الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم كل عمل ابن آدم له إلا الصوم فإنه لي وأنا أجزي به أو كما قال عليه الصلاة والسلام எல்லா புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் அல்ல அல்லாஹ்விற்கு ஸலவாத்தும் ஸலாமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கை நெறிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் சுஹதாக்கள் நாதாக்கள் குறிப்பாக இந்த ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்ற வருகிறதற்கும் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றும் நின்றும் நிலவட்டுமாக ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கக்கூடிய, நம்மளுடைய நன்மைகள் எல்லாம் அதிகமாக ஆக்கக்கூடிய, நம்முடைய ஆசைகளை அடக்கக்கூடிய, நஃப்சுகளை அடக்கக்கூடிய, அல்லாஹ்விற்கு பிரியமான, உலகமே ஏக்குகின்ற, நோன்பு வைக்குகின்ற அந்த ரமலான் நம்மளை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது. இது ஷஅபான் மாசத்தினுடைய இறுதி ஜும்ஆ. அடுத்த ஜும்ஆவிலே நாம் நோம்பாளிகளாக இருப்போம். அல்லாஹ் நம் அனைவர்களையும் நோம்பாளிகளாக ஆக்கி வைப்பானாக. அந்த வரக்கூடிய ரமலானை பரிபூர்ணமாக அடையக்கூடிய பாக்கியத்தையும், நம்மை ரமலான் அடையக்கூடிய பாக்கியத்தையும் வல்ல அல்லாஹ் தந்தருள்வானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலான் என்பது நாம் அறிந்த விஷயம். அதிகமான சிறப்புகள் இருக்கிறது. அதில் எல்லாவித சிறப்புகளை விட உயர்ந்த சிறப்பு, கியாமத் நாள் வரை யாருமே அழிக்க முடியாத, மாற்ற முடியாத அற்புதமான அல் குர்ஆன் இறங்கிய மாதம். அது மட்டுமில்லாமல் மனிதன் தான் வாழ்நாள் முழுவதும் அமல் செய்தாலும் அடைந்து கொள்ள முடியாத ஒரு இரவு அந்த ரமலான் இருக்கு, லைலத்துல் கத்ர் இரவு. 1000 மாதங்களை விட அல்லாஹ் சொல்லிட்டான். 1000 மாதத்துக்கு சமம் அல்ல, 1000 மாதங்களை விட சிறந்தது என்று அல்லாஹ் சொல்லிட்டான். அப்படிப்பட்ட ஒரு இரவும் அந்த புனித வரக்கூடிய ரமலானுடைய மாசத்தில் இருக்கிறது. வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அப்படிப்பட்ட இரவையும் சந்தித்து அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானார். அல்லாஹ் சொல்லுகிறான், யார் ரமலானை நீங்கள் அடைகிறீர்களோ நீங்கள் நோன்பு வையுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லுகிற பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, குத்திபா அலைக்கும் சியாம், உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த மக்களுக்கு எப்படி கடமையாக்கப்பட்டிருந்ததோ அதே போல உங்களுக்கும் கடமையாக்கப்பட்டிருக்கு. லஅல்லகும் தத்தகூன், நீங்கள் நோன்பு நோற்றீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வை பயந்தோருடைய கூட்டத்திலே ஆகிவிடுவீர்கள் என்று அல்லாஹ் அற்புதமாக சொல்லி காட்டுகிறான். இந்த நோன்பு இருக்குகிறதே மனிதனுடைய வாழ்வை உயர்த்தக்கூடியது, இம்மையிலையும் மறுமையிலையும் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுத் தரக்கூடியது. தொழுதோம், ஜகாத் கொடுத்தோம், ஹஜ் செஞ்சோம், இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிகிற ஒரு அமல். யாருக்குமே தெரியாத அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கும் மட்டும் தெரியக்கூடிய ஒரு அமல் நோன்பு. ஆகையினால்தான் அல்லாஹ் நோம்பாளியை அளவு கடந்து நேசிக்கிறான். அவருடைய நேசம் அளவு கடந்து இருக்கும். இந்த நோன்பின் மூலமாக மிகப்பெரிய மகத்துவத்தை, உயர்வை நாம் அடைய முடியும். சாதாரணம் அல்ல.
நோன்பு என்பது ஒரு சாதாரண வணக்கம் அல்ல. இம்மையிலையும் மறுமையிலையும் நமக்கு பல பேறுகளை பெற்று தரக்கூடியது, பாவங்களை மன்னிக்கக்கூடியது, அல்லாஹ்வுடைய அன்பை, அருளை, லெக்காவை பெற்று தரக்கூடியதுதான் நோன்பு. ஆகையினால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட ஆயுளை கேட்டதில்லை. யா அல்லாஹ் எனக்கு நீண்ட ஆயுளை தா. அல்லாஹ் கேட்டா கொடுத்திருப்பான். நபிக்கு ரசூலுல்லாஹ் நபி கேட்டா கொடுக்காம இருப்பானா? நீண்ட ஆயுளை தா அல்லாஹ் என்று கேட்டா கொடுத்திருப்பான். நபி என்ன கேட்டாங்க? யா அல்லாஹ் என்னை ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை கொடு. ஒவ்வொரு துஆவும் அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஷஅபான ரஜப ஷஅபான வ பல்லிக்னா ரமலான. ரசூலுல்லாஹ்வுடைய துஆ. ரஜப் ஷஅபானுடைய மாசத்திலே எங்களுடைய வாழ்க்கையை பரக்கத்து செஞ்சு ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை தான். நீண்ட ஆயுளை கேட்கவில்லை நபி, எனக்கு ரமலானை அடைந்து நோன்பாளியாக இருக்கக்கூடிய நிலையிலே எனக்கு மரணத்தை தா என்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். நோம்பிலே அவ்வளவு பெரிய மகத்துவம் இருக்குகிறது, அல்லாஹ்வுடைய நெருக்கம் இருக்குகிறது. இந்த உலகத்திலேயும் மறுமையிலேயும் நமக்கு பல பேறுகளை பெற்றுத் தரக்கூடியதுதான் நோன்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சூமு வ தஸம்மு, நீங்க நோன்பு வைங்க, ஆரோக்கியம் பெறுங்க. நோன்பு வச்சு ஆரோக்கியம். நோன்பு சாதாரணம் அல்ல, உடம்பை பலப்படுத்தும், ஆரோக்கியமாக்கும், கசடுகளை வெளியாக்கும். ஆகையினால்தான் 11 மாசம் நீங்க எப்படி வேண்டாலும் சாப்பிடுங்க, 1 மாசம் எனக்காக நோன்பு வைங்க. உடலை சுத்தப்படுத்தக்கூடியது. ஒரு காலம் இருந்தது, சொல்லுவார்கள் நாட்டு வைத்தியத்திலே வருடத்திற்கு 2 முறை உடலை சுத்தம் செய்வது, கசடுகளை நீக்கிறது. அது மாதிரி இந்த வருஷத்துக்கு 1 முறை நோன்பு வைத்தால் எல்லா விதமான நோய்களும் சிபாவாகும். நோய்கள் நம்ம இடத்துல அண்டாது, உடம்பு பக்குவப்படும், ஆரோக்கியம் அடையும், வலிமை பெறும். நோன்பு வைப்பதனால பலகீனமாகாது. நமக்கு தெரியும் பலகீனம் உண்டு, அந்த பலகீனம் நமக்கு ஆரோக்கியம். நோன்பு வைப்பதனால் பல சிறப்புகள் சொல்லப்படுகிற. ஆகையினால் தான் சஹாபாக்கள், நபிமார்கள் எல்லோருமே நோன்பு வைப்பதற்கு ஆசைப்பட்டார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கிட்டே ஒரு தனி நோன்பு, எப்போதுமே நோன்பு வைத்துக் கொண்டே இருப்பார். இப்படி பல நபிமார்கள், சஹாபாக்கள், அவுலியாக்கள், இறைநேச செல்வர்கள் எல்லாம் இந்த நோன்பு வைப்பதிலே ஆர்வம் காட்டினார்கள். காரணம் என்னன்னு சொன்னால், அது எல்லா விதமான பேர்களை பெற்றுக் கொடுக்கக்கூடியது, உடல் ஆரோக்கியத்தை தரக்கூடியது, அல்லாஹ்வுடைய அன்பை தரக்கூடியது, அல்லாஹ்வுடைய பேரன்பை பெற்று தரக்கூடியது. நோன்புக்கு வல்லமை இருக்கிறது. இன்றைக்கு வைத்தியம் சொல்லுகிறார்கள், அதாவது டாக்டர் சூ கூறுகிறார், உணவில்லாமல் இறந்து விட்டவர்களை விட வேண்டாத வேளையில் உணவுண்டு இறந்தவர்கள் தான் அதிகம் என்று சொல்றாங்க. பசியோட மௌத்தானவங்க அதிகம் கிடையாது. வேண்டாத நேரத்திலே கிடைக்கிறதெல்லாம் வண்டி போடுவாங்க சில பேர். எந்த நேரம்லாம் கிடையாது, 3 நேரம் 4 நேரம் 5 நேரம் எப்போதெல்லாம் கிடைக்குதோ அப்போதெல்லாம் உள்ள இறங்கிட்டே இருக்குதான். அது என்ன? வயிற்றுக்கு கேடு. அதனால் மரணம் தான் வரும். ஒரு அளவு இருக்கிறது, மார்க்கமே அளவு சொல்லுகிறது, ஹதீஸ் நமக்கு அளவு சொல்லுகிறது. இறப்பையை 4 ஆக்கி 2 பகுதியில சாப்பாடு, 1 பகுதியில தண்ணி, 1 பகுதியில காலியா இருக்கணும். ரைஸ் மில் இருக்கு, அந்த ரைஸ் மில்ல ஃபுல்லா பண்ணோம்னு சொன்னா சாமாயிரும் அப்படியே. அப்புறம் அதை கலட்டி என்ன செய்யணும்? எல்லாம் சுத்தம் பண்ணணும். நம்ம கலவை சிமெண்ட் போடுறோம்ல, அந்த சிமெண்ட்ல கூட பாருங்க, வெறும் கண்ணு மண் அல்ல மட்டும் போட்டா இதாகாது. அதோட தண்ணியோட சேர்ந்து இடையில அதுல உள்ளுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னு சொன்னா இடைவெளி இருக்கும். அப்பதான் அதை சுத்தி அந்த கலவை ஆகும். அப்பதான் கலவை சரியாக வரும். அது மாதிரி தான் உணவு முறை சரியாக இருக்க வேண்டும். அதுதான் நோன்பு நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதான் சொல்லுகிறார், டாக்டர் சொல்லுகிறார். அதே போல
உலகம் அறிந்த உயிரியல் விஞ்ஞானி பேராசிரியர் சக்சி அவர் ஒரு ஆராய்ச்சி செய்கிறார். நிறைய மண்புழுக்களை வைத்து, நிறைய மண்புழுக்கள், அதுக்கு எப்போதும் கொடுக்குற மாதிரி உணவுகளை கொடுத்துட்டே இருந்தார். அதுல ஒரே ஒரு புழுவை மட்டும் தண்ணியா தூக்கி வச்சு அதுக்கு ஒரு நேரம் சாப்பாடு கொடுக்கிறது, ஒரு நேரம் பட்னியா போடுறது, இப்படி ஆகிறார். அவர் சொல்லுகிறார், எல்லா புழுவுமே ஒரு குறிப்பிட்ட காலத்துல செத்து போய்விட்டது. அந்த ஒரு நேரம் சாப்பிட்டு ஒரு நேரம் பசியாக இருந்த அந்த புழு நீண்ட நாள் வாழ்ந்தது என்று சொல்லுகிறார். நோன்பு நீண்ட நாள் வாழ வைக்கும், ஆரோக்கியத்தோடு வாழ வைக்கும், தைரியத்தோடு வாழ வைக்கும், தெம்போடு வாழ வைக்கும், அல்லாஹ்வுடைய அருளோடு வாழ வைக்கும். இன்றைக்கு விஞ்ஞானம் சொல்லுகிறது. அதே போல பேராசிரியர் சைல்டு அவர் சொல்லுகிறார், இளமையோடு இருப்பதற்கு நோன்பு உதவி செய்கிறது. நோன்பு வச்சா இளமையா இருக்குமா? நோன்பு வச்சா இளமையாயிருவான். இது யார்? முஸ்லிம் டாக்டர்கள் யாரும் சொல்லல, இஸ்லாத்திற்கு எதிரான டாக்டர்கள் ஆராய்ச்சி செய்து இன்னைக்கு சொல்லுகிறார்கள். நோன்புல அவ்வளவு பெரிய சிறப்புகள் இருக்குது. இது இந்த உலகத்தில் நிறைய சொல்லலாம். டாக்டர் என்ன சொல்றாங்க? மிருதுவான சாப்பாடு, தூரத்துக்கு போனாவே மிருதுவான சாப்பாடு சாப்பிடணும், ஹெவியான சாப்பாடு இருக்கக்கூடாது, பட்னி போட்டாங்க. இந்த பட்னி போடுவதனால் தான் இந்த நப்ஸ், நம்மளுடைய நப்ஸ் இருக்கிறது, இந்த நப்ஸில் அம்மாரத்தும் பிசு, மனிதனை எப்போதுமே கெட்ட வழியிலே எடுத்துக்கிட்டே இருக்குமா. நம்மள்கிட்ட இருக்கிறது நமக்கே எதிரி. எதிரி வேற எங்கேயும் இல்லை, நம்மள்கிட்ட இருக்கான் எதிரி, நப்ஸ். அது என்ன செய்யும்? எப்போதுமே அல்லாஹ் சொல்றான் 13வது ஜுஸ்ல சூரத்துல் யூசுஃப்ல, அது எப்போதுமே உங்களுக்கு கெடுததான் இடம். அப்ப அந்த நப்சை அடக்கக்கூடிய ஆற்றல் நோன்புக்கு மட்டும்தான் இருக்கிறது, வேறு எந்த அமலும் இல்லை. ஆகையினால்தான் நபிமார்கள், சஹாபாக்கள் எல்லாருமே நோன்பை ஆர்வமாக வைத்தார்கள், நோன்பு வைத்தார்கள் நாம் என்பதாக நிறைய ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். சொல்லப்படுகிறது, உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு நாள் துஆ செய்கிறார்கள். அவர்கள், யா அல்லாஹ், எனக்கு 2 விஷயத்தை தான். ஒன்று, நான் குர்ஆன் ஓதிய நிலையிலே மௌத்தாகணும். அவங்களுடைய துஆ பாருங்க, குர்ஆன் ஓதிக்கொண்டு நான் மௌத்தாகணும், நோன்பு வைத்து மௌத்தாகணும். இந்த 2 நிலையிலே எனக்கு மரணத்தை தருவாயா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாடி துஆ செய்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உன்னுடைய துஆ ஒப்புக்கொள்ளப்பட்டாச்சு. சொல்லிட்டு என்ன சொன்னாங்க? உனக்கு நீ ஷஹீதாக்கப்படுவாய், வெட்டப்படுவாய். உன்னுடைய கழுத்து வெட்டப்படுகிற பொழுது அந்த கழுத்திலிருந்து இரத்தம் நீ ஓதி கொண்டிருக்கக்கூடிய குர்ஆனிலே விழுகும். அந்த ஆயத்தையும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. பாருங்க எவ்வளவு அர்த்தம். ஏங்க, நீ கொல்லப்படுவாய்ன்னு சொன்னா யாராவது இருப்பாங்களா? நான் சஹாபாக்கள் இருந்தாங்க. உன்னுடைய இரத்தம் அப்படின்னு ஓதுற அந்த ஆயத்து மேல தெரிக்கும். அந்த ஆயத்து கியாமத்து நாள் வரை அந்த பகுதி இருக்கும் என்று சொன்னார்கள். ஆளுங்கள் உருண்டு ஓடுகிறது. நபி மௌத்தானார்கள், அபூபக்கர் ஆட்சிக்கு வந்தார்கள், உமர் வந்தார்கள், உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சி காலம் கடைசி கட்டம். வெள்ளிக்கிழமை, ஒரு ஜும்மாவுடைய வெள்ளிக்கிழமை முற்றுகையிடப்பட்டிருக்கிறது. பல மாதங்கள் மஸ்ஜித் நபவியில இருக்கிறாங்க. அப்ப அன்றைக்கு நோன்பு வைத்திருக்கிறாங்க. நோன்பு வைத்து குர்ஆனை ஓதி கொண்டிருக்கிறார்கள் மதியத்திற்கு பின்னால். அப்ப எதிரிகள் வெட்டித்தாங்க. அதே குர்ஆன் ஓதுறாங்க, அதே பகுதி வெட்டித்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய சொல் புரியாதுமா? எப்ப நோன்பு வச்சிருக்கிறாங்க, குர்ஆன் ஓதிட்டு இருக்கிறாங்க, வெட்டப்பட்டிருக்கிறாங்க, ரத்தம் தெரிக்குது குர்ஆன்ல. உடனே தன்னுடைய மனைவி போய் என்ன செய்யறாங்க? அவங்களை தூக்கி, வெட்டப்பட்டவங்களை என்ன செய்வோம், மயக்க வர எல்லாத்தையும் வருவேன், தண்ணியை குடிக்க சொல்றாங்க. அப்ப சொல்றாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அதாவது நான் நோன்பு திறக்க மாட்டேன். புத்தி ஆயிடுச்சு, ரூபு போக போகுது. நோன்பு வச்சிருக்கிறாங்க, என்ன சொல்றாங்க? நான் நோன்பு திறக்க மாட்டேன். பல முறை கெஞ்சுகிறார்கள்.
நீங்கள் நோன்பை திறந்துருங்க சொல்லுகிற பொழுது மனைவி